தேடப்படும் குற்றவாளியாக ரவுடி சிசிங் ராஜாவை தாம்பரம் காவல் ஆணையரகம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தாம்பரம் ரவுடி சிசிங் ராஜாவை தேடப்படக்கூடிய குற்றவாளியாக தாம்பரம் காவல் ஆணையரகம் அறிவித்திருக்கிறது. இவர் மீது பல்வேறு கொலை, அதே போல ஆட்கடத்தல் வழக்கு என பல்வேறு வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. இவரை தாம் தேடப்படும் குற்றவாளியாக தாம்பரம் காவல் ஆணையரகம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் இவரை காவல்துறையினர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் இவரை பிடிக்க முற்படும் போது அவர் தலைமறைவானார். அதன் பிறகு இவர் குறித்த தகவல்கள் எதுவரும் தெரியவில்லை. இந்த நிலையில் தாம்பரம் காவல் ஆணையரகம் இவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தாம்பரம் பகுதி முழுவதுமாக தூரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 98 40 12 56 56 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு சிசிங் ராஜா தொடர்பான தகவல்களை தெரிவிக்கலாம் என்று தாம்பரம் காவல் ஆணையரகம் அறிவித்திருக்கிறது. சேலையூர் காவல் நிலையத்தில் இவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கிலும் இவரை தேடக்கூடிய முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். A+ கேட்டகரி ரவுடியாக இவர் இருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு துப்பாக்கியுடன் இவர் பிடிபட்டார். அப்போது இவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு இவர் தலைமறைவாகிவிட்டார். தேடக்கூடிய பணியில் காவல்துறை தீவிரம் காட்டினார்கள். ஆனால் இதுவரை பிடிபடவில்லை. கூலிப்படை வைத்து கொலை செய்வது, அதே போல மிரட்டி மாமூல் வசூலிப்பது என பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இவர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றிற்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் முறையாக அவர் ஆஜராகவில்லை. எனவே நீதிமன்ற உத்தரவை பெற்று தேடப்படும் குற்றவாளியாக தாம்பரம் காவல் ஆணையரகம் தற்போது அவரை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.